அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த கண்ணியமிக்க ஆகச்சிறந்த நாட்கள். அதனாலதான் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ அதே போலவே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றாங்க, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்கள் நம்ம செய்யறத காட்டிலும் அல்லாஹ்வுக்கு கூடுதலாக, அதாவது மிகவும் பிடிச்சமான செயலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள் ஆச்சரியத்துல கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில யுத்தம் செய்யறதை விடவுமா இந்த 10 நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் சிறந்தது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க, யார் ஒருத்தர் அல்லாஹ்வின் பாதையில யுத்தம் செய்யறதுக்காக தன்னுடைய உடைமை உயிர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவர் திரும்ப வரல அப்படின்ற பட்சத்துல, அதாவது ஷஹீதானவர், அவருடைய அந்தஸ்தும் சிறப்பும் தனி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கண்ணியமிக்க இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை நம்ம எளிமையா கடந்து போயிடாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அமல்கள், ஜகாத்து கொடுக்கலாம், குரான் ஓதலாம், அல்லது நோன்பு வைக்கலாம், நஃபிலான நோன்புகள் வைக்கலாம். இப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அமல்களை அதிகமாக செஞ்சு அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக முயற்சி செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.